எங்கம்மா போற? காந்தி நகர் குப்பத்துக்குக்கா. நானும் அங்கதான் இருக்கேன். ஆனா நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நான் வேற ஊர்ல இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்ப வந்திருக்கேன். ஆட்டோ, காந்தி நகர் குப்பத்துக்கு வரீங்களா? ஏறுமா. போயிட்டு வாமா. நீங்களும் அங்கதானே போறீங்க, வாங்கக்கா. நானா? வேண்டாம்மா. பரவாயில்ல, வாங்கக்கா. சரிக்கா, நான் கிளம்புறேன். நம்ம ஏரியால கோட்டைன்னு ஒரு ராட்சசம் இருக்கான். மனுஷ உருவத்துல இருக்க அரக்க பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் நாசம் பண்ணாம விட மாட்டான். அதை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்களா? எதிர்த்து கேள்வி கேட்டா கொன்னுடுவான். போலீஸ்காரங்க, அரசியல்வாதிங்க எல்லாம் அவனுக்கு சப்போர்ட். ஏன் இங்கே நிறுத்திட்டீங்க? உள்ள போங்க. உள்ளலாம் வர முடியாதுமா, இங்கே இறங்கிக்கோங்களேன். சொன்னேன்ல, அதான் நம்ம குப்பம். சரி, என்னங்க இங்க கூட நான் எடுத்துக்கிறேன். வாமா. இன்னைக்கு ஹோலி பண்டிகையில குப்பமே ரொம்ப அராஜகமா இருக்கும். போறவங்க மேல எல்லாம் இப்படி தண்ணி ஊத்துறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், அங்கே இரு. கவன்ட்ட அங்கே இரு. நாடி கோடியோட மர்மனை திட்டுவியா? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஏய், வீடியோடா. இப்ப என்னடி பண்ணுவ? இங்கே உன்னை நாசம் பண்ண போறேன். என்ன பண்ணுவ? ஏய், நில்லு. ஏய், புறாவல. புறா. ஏய், நில்லு. ஏய், நில்லுங்கறல. ஏய், அந்த பக்கம் பார்க்காத. அதுதான் ராட்சசனோட கொகை. கொஞ்சம் இந்த பக்கம் வரியா? அந்த பக்கம் பார்க்காதன்னு சொல்றேன்ல. அவன் பார்த்தான்னு வை, உன் சோலி முடிஞ்சிடும். ஏய், இங்க இருந்து போய் லெஃப்ட்ல நேரா போனேன்னு வையேன், அங்கதான் உன் வீடு. நானும் உன் கூட வந்திருப்பேன். இப்பவே லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் குழந்தைக்கு பால் கொடுக்கணும். பரவாயில்லக்கா, நீங்க போயிட்டு வாங்க. இல்லம்மா, அதையும் கொடுங்க. பத்திரமா போமா. நான் போயிட்டு வரேன்க்கா. இத பாருமா, எவ்வளவு சீக்கிரம் உன் வேலையை முடிச்சிட்டு கிளம்பணுமா அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டு கிளம்பு. நான் சொன்னேன் இல்ல, பாதுகாப்பான இடம் இது இல்ல. சரிக்கா. டேய், நீங்க போங்கடா. ஏய், சின்னவங்க பெரியவங்க தெரியாத உனக்கு? யார்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? காமத்துக்கு என்ன வயசு? யாருக்கிட்ட சுகம் அதிகமா கிடைக்குதோ அவங்க போயிடணும். அப்போ உன் அக்கா கிட்ட போய் படு, அவளுக்கு என் வயசு தான். சின்ன வயசுல என்ன ஃபிகரா இருந்திருப்பா. ஏய், ஏ பொண்ணே, என்ன பண்ணிட்டு இருக்க? திறக்கிறதுக்கு சாவி இல்லம்மா. வீட்டோட சாவி வீட்டு ஓனர் கிட்ட தான் இருக்கும். அந்த ஓனரே நான் தான்மா. நீயா? இது நரசிம்மையா வீடு தானே? அவரே என்னுடைய தாத்தாம்மா. ஓ, நரசிம்மையாவோட பேத்தியா நீ? அப்படி சொல்லு. உன் தாத்தாவுக்கு எப்பவும் உன்னை பத்தின கவலை தான். அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு. இப்ப எப்படிமா இருக்காரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாரு. ஐயோ, இப்ப நீ தனியாவாமா இருக்கிற? என்னடா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? நரசிம்மையா என்ன வெளியாளா? நமக்கு சொந்தக்காரர் தானே. இப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்காம வீட்ல இருந்து ஏதாவது கொண்டு போய் அந்த பூட்டை திறக்கிற வழியை பாரு. இங்க பூட்டை திறந்துட்டு இருந்தா அப்புறம் ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும். அப்புறம் மேனேஜர் எனக்கு பூட்டு போட்டுருவாரு. நான் வரேன். பாரு இவன, ஒரு குழந்தை வேணும்னு கோவில் கோவிலா போன, கடைசியில குரங்குல வந்து பிறந்திருக்கு. நீ இருமா, நான் போய் ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன். இட்லி 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 வேணுமா? இட்லி அம்மா, நல்ல குஷ்பு இட்லி.
இட்லி இட்லி அன்சிகா இட்லி இட்லி வேணுமா இட்லி 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 வேணுமாமா வாங்க என்னப்பா 20 ரூபாய் கொடு. அது அண்ணே சட்னி கொடுங்கண்ணே. இதோ தந்துடுறேம்மா வாங்கிக்க. இதோ சாம்பார் இருக்கு அதையும் வாங்கிக்க. என்னம்மா போதுமா? போதுண்ணே. இரு இதோ கெட்டி சட்னி இருக்கு இதையும் வச்சுக்க. குழந்தைய கொடு. உனக்கு என்ன வேணும்? 10 ரூபாய்க்கு கொடுங்கண்ணா. 10 ரூபாய்க்கா? சரி கொடு. இதோ 5 ரூபாய்க்கு, இது 10 ரூபாய்க்கு. இந்தா சட்னி கொடுத்துட்றேன். என்னம்மா போதுமா? போதுண்ணே. சரி இருமா, கட்டி சட்னி இருக்கு, இதா ஊத்திக்கம்மா. நல்லா சாப்பிடு. வீட்டுக்காரனை கேட்டதா சொல்லுமா. இட்லி இட்லி இட்லிமா இட்லி. கொல்ல மாசா தாசு, ஆ உன் இட்லி ரொம்ப பேஸ். ஆனா இத சாப்பிட்டா எனக்கு கேஸ். என் உடம்பு கெட்டு போச்சுனா தாசு, உனக்கு ஒரு சின்ன லாஸ். என்கிட்ட இல்ல ஒரு சல்லி காசு. எனக்கு தரியா ஒரு 2 பீஸ். நீ கொடுத்தனா சொர்க்கத்துல உனக்கு கிடைக்கும் பிளேஸ். ஏன்னா உன் மனசு இருக்கே அது ஐஸ். நல்லா இருக்குடா உன்னோட ஆசை. இட்லி வேணும்னா கொடு காசை, இல்லன்னா என் வாயில இருந்து வரும் நல்ல ஓசை. உனக்கு ரொம்ப தான் பேர் ஆசை. டேய் டிஆர் படத்தை நாங்களும் பல தடவை பாத்துருக்கோம்டா. அப்ப தரமாட்டியா பங்காளி? போடா சோம்பேறி பேல போடா போடா. காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. சாப்பிட்டீங்களா? இல்லையா. பிளேட் எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க. இருங்க இன்னும் 2 போடுறேன். சட்னி ஊத்துறேன். இருங்க கார சட்னி இருக்கு போடுறேன். சூப்பரா இருக்கும். ஏப்பா இவருக்கு வராதா காசு? நாளைக்கு நீயும் நானும் சுத்தம்னா எரிக்கும் போது கட்டையை அடுக்கிறதே இவன் தான். இப்படியே போச்சுன்னா அடுத்து நீ தான் நினைக்கிறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அது யாருக்காக கொடுத்தான்? அறிவில்ல. நம்ம குப்பத்துக்குள்ள இப்படி ஒரு தேவதையா? இங்கிருந்து போ. அப்சரஸ் மாதிரி இருக்காளடா. யாரா இவ? யாருன்னே தெரியல மாமா. இதுக்கு முன்னாடி இங்க நான் பார்த்ததே இல்ல. இப்போ பார்த்துட்டோம்ல, இவ எனக்கு கண்டிப்பா வேணும்டா. முருகா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. அவளை அடையிற வரைக்கும் நான் வேற யாரையும் தொட மாட்டேன். கண்டிப்பா எனக்கு இவ வேணும். டேய், அவளை தூக்கிட்டு வர வரைக்கும் யாருக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்காத. எடுக்கிற கேமராவில் எடுத்த அவளுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த பொண்ணு இருக்கு. இதெல்லாம் ஓவரா இல்ல? என்கிட்ட எதை வேணாலும் கேட்டு கோல்கேட் விளம்பரத்தில் வர மாதிரி இழிச்சு கட்டாட்ட. சீக்கிரமா போய் வேலையை பாரு. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பாத்திருக்கியா? பார்த்ததில்லண்ணே. இந்த பொண்ணு எங்காவது பார்த்துருக்கியா? பார்க்கலண்ணா. பார்த்தேன்னா ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணா. ஓடுறா, கையெழுத்த போடுறா, ஓடுறா. டேய் பாடி பாடினா இது விடுங்க. வா மாமா எவ்வளவு பாரு. இவ அவ இல்லடா, சப்ப ஃபிகர். கூட்டிட்டு பா பாடி. என்ன சாமி, நீங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணு மாதிரியே தெரியுதா? ஓடுறியா? இல்ல சாமி, நான் எதுக்காக சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணோட நினைப்பாவே இருக்கீங்க. அதான். இந்த பொண்ணு எங்காவது பார்த்துருக்கியா? இந்த பொண்ணு இந்த பொண்ணா? இப்போதானா இந்த பக்கமா போனா? கரெக்டா பார்த்து சொல்லு அண்ணா. என்கிட்ட இருந்து இட்லியை தின்னவங்கள மறந்தாலும் மறப்பேன், தின்னாம போனவங்கள மறக்கவே மாட்டேன். இப்போதானா இந்த பக்கமா போனா? சீக்கிரம் போங்க. வாங்கடா. போங்க. ஏ பொண்ணு, இங்க வா. ஒன்னதம்மா இங்க வா. இந்நேரம் அவனுங்க உன்னை பார்த்திருந்தா உன் கதையே முடிஞ்சிருக்கும். உன்னை இது வரைக்கும் இந்த ஏரியாவில பார்த்ததே இல்லையா? யார் வீட்டுக்கு வந்திருக்க? நான் புதுசா தான் இங்க வந்திருக்கேன். ஏம்மா, இவ்வளவு பெரிய சிட்டில உனக்கு தங்குறதுக்கு இடமே கிடைக்கலையா? ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடம் எப்படி, அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படின்னு ஒரு தடவை விசாரிக்க மாட்டியா? அழகா இருக்க, சின்ன பொண்ணு வேற. இந்த ஏரியாக்குள்ள ஏமா வந்த நீ? இங்க இருக்கிறவங்க எல்லாம் மனுஷங்க இல்லம்மா, மனுஷங்களை திங்குற மிருகங்க. உன்ன மாதிரி சின்ன பொண்ணுகளை பார்த்தா அவனுங்க கண்டிப்பா விடவே மாட்டானுங்க. அந்த அளவுக்கு மோசமானவனுங்க. இங்க இருந்து உடனே போயிடுமா? என் பொண்ணு மாதிரி இருக்க, அதான் நான் சொல்றேன். அதே அங்கிள்,
இந்த ஏரியால எவ்வளவு ஜனங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்ந்துட்டு இருக்காங்களா? செத்து செத்து வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா. உனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள இங்க இருந்து உடனே வெளியே போயிடு. போயிடு. ஏன் அங்கிள் நீங்களும் பயந்து என்னையும் பயமுறுத்துறீங்க? எவ்வளவு ஜனங்க இருக்காங்கல்ல, ஒரே ஒரு மிருகத்தை அழிக்க முடியாதா? எதிர்க்கிறவங்கள கொன்னு அவன் ரயில் தண்டவாளத்துல போட்டுருவாம்மா. அந்த கோட்டி இருக்கானே, அவன் சாதாரணமான ஆள் இல்லம்மா. அவன் உடம்பு பூரா ஓடிட்டு இருக்கிறது ரத்தம் இல்லம்மா, கொடூரமான விஷம்.